மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கு. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க, அதற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மேலும் ஆதரவை கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா, இன்னும் ஒரு நாள் தான், சரியாக ஒரு நாள் தான் இருக்குது தேர்தல் முடிவு வெளியாக. தேர்தல் முடிவுகள் என்ன சொல்ல போகுதுன்றது எல்லா கட்சிகளுக்கும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு, பயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. முக்கியமாக கூட்டணி கட்சிக்குள்ள பல குழப்பங்களை இந்த தேர்தல் முடிவு ஏற்படுத்துன்றது இப்போவே தெரிஞ்சிடுச்சு. அதை பற்றி விரிவான அலசல் இன்னைக்கு சார் கிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பேசியிருந்தோம், விஜய் அவர்கள் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு இருக்காருன்ட்டு. நானும் நன்றி சொல்கிறேங்க. என்னையும் நன்றி சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி சார். 25,000 சப்ஸ்கிரைபர்கள் நம்ம குறுகிய காலத்தில் ரீச் ஆகிருக்கோம். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இது இல்லாமல் நம்மளை அவங்களுடைய விமர்சனம் மூலியமாக பாராட்டுவது, ஏதாவது தவறு இருந்தால் திருத்திக்கொள், தோழமை சுட்டல், அவங்கள மாதிரி தோழமை சுட்டல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்மளோட தொடர்ந்து வாசகர்கள் பயணிக்கிறாங்க, நேயர்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பயணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். அவங்களோட லைவ் போகணுன்னு நம்ம விருப்பப்பட்டதுன்னா அதுக்கான இது அமைய மாட்டேங்குது. கூடிய விரைவில் லைவ் போடலாம், அவங்களோட ஷேர் பண்ணலாம். இன்னொன்று, கேள்விகளை வீடியோவாக அனுப்புங்க. நான் அவங்க வீடியோவை யார் பேசி அனுப்புகிறாலும் அதே போட்டு நம்ம இது பண்ணலான்னு சொன்னோம். அது யாரும் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே போகிற அந்த நம்பர் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வீடியோவை பேசி அனுப்பிச்சிங்கன்னா, அதுக்கு கேள்வியாக அனுப்பிச்சிங்கன்னா பதில் சொல்லலாம். இது இல்லாமல் அநேகமாக திங்கட்கிழமை நாம் லைவ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் அன்னைக்கே லைவில் கேள்விகளை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கான பதிலும் நம்ம லைவில் சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்குதான்னு ட்ரை பண்ணுறோம். வேறு சில மாற்றங்களும் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் ட்விட்டரில் மற்ற இதில் போட்டு அறிவிக்கிறேன். அது ஒன்று. இந்த 25,000 என்பது பத்தாது அப்படின்றதான் நம்முடைய இது. அதனால் எங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னா, நீங்கள் கூடுதலாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் அதை பார்க்குறவங்கள பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்ஸ் பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தா கூடுதலாக வரும். விரைவில் 50,000 நோக்கி நகர்வதற்கான அந்த ஆதரவு உங்கள்கிட்ட தான் வரணும். அதனால் எதிர்பார்க்குறோம். இது இந்த மாதிரி இருந்தால்தான் அடுத்தடுத்த சேனல்களும் நம்ம யோசிக்க முடியும். அதனால் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மேலும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. கூட்டணிக்குள் குத்துவெட்டு, விஜய் ரசிகர்கள் என்ன செய்யணும், விஜய் என்ன செய்கிறார், வேற என்ன, எங்கே தவற விட்டாங்க, அதுன்றது கடைசி நேர ஒரு இதுவாக நம்ம பதிவு பண்ணுறோம். தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார், விஜய் அவர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்குமே ஒரு ஸ்கெடியூல் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல பிரச்சாரம் கேன்சல் ஆன மாதிரி இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சலே உனது பெயர் தான் விஜயா அப்படின்னு, உண்மையே உன் விலை என்ன அப்படின்ற மாதிரி. அது ஒரு சேனலில் நான் பேசியிருந்தேன். நம்ம கிண்டலுக்கு சொன்னோம், அடுத்து நாகூர் வேளாங்கண்ணியா ஆமாம் அப்படின்னோடனே இவர் நேற்று அறிவிச்சார்ல, அதை ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. என்ன அவங்க இது நீங்கள் சொன்னால் அவர் வாட்டில் போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இன்னும் கேன்சல் பண்ணிட்டாரா? ஆமாம், அவ்வளோதான். அதனால் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர். அந்த மாதிரி டிஸ்க்ளைமர் தான் அது ஒன்று. இன்றைக்கி ஒருத்தர் தேனியிலேருந்து ஒரு நேயர் பேசினார். ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப வாழ்த்தினார். அவர் பேர் செல்வம். அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு ஒரு 60 வயசுக்கிட்ட, 67 வயசுன்னார். எம்ஜிஆர்லாம் நாங்கள் அவ்வளோ ரசிப்போம். 67 அந்த 72 திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்போல்லாம் ஒரு 15 வயசு பையனாக இருந்தேன். போனப்போ போலீஸ்கார் ஒருத்தர் பற்றி விட்டார், இந்த வயசில் இது கேட்குதா அப்படி இப்படின்னாரு. எம்ஜிஆர் வந்திருந்தார். எம்ஜிஆர்லாம் அவர் என்னுடைய இடது கையை தொட்டது இப்போ நினச்சாலும் புல்லரிக்குது. அவர் தொட்டது இப்போ நான் உணர்றேன்ற மாதிரி பேசியிருந்தார். அதில் அவர் முக்கியமாக சுட்டி காமிச்சது என்னென்னா, ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருந்தார், மாட்டுக்கார வேலன் ஷூட்டிங் முடிஞ்சு அவர் அந்த ட்ராவலர்ஸ் பங்களாவில் உட்காந்துருந்தப்போ நாங்களாம் போய் தலைவான்னு கத்திருந்தோம். எங்களுக்காக ஒரு சேரையே போட்டு உக்காந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு நடிகை அவங்களையும் நாங்கள் கேட்டப்போ அவங்க வரலன்னொன்னே சேரை அப்படி சுற்றி விட்டாராம். அது போய் அந்த கதவுல போய் பட்டுச்சான். எம்ஜிஆர் அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னாராம். வரலன்னா சுற்றி விட்டோன்னா அந்த கதவுல பட்டுச்சு. உடனே அவங்க அந்த சவுண்டை கேட்டு அவங்க அப்புறம் வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்மளாம் இவங்கள வச்சு தான் இருக்கோம், இவங்கள நம்ம மதிக்கணும், என்ன மாதிரி நீ உட்கார வேணாம், ஒரு 5 நிமிஷம் அவங்களே உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்களும் உட்காந்துட்டு போனாங்க. அந்த மரியாதை எம்ஜிஆர் ரசிகர்கள் கொடுத்த மரியாதை. இன்னொரு தடவை காரில் வரும்போது எங்கள் ஊருக்குள்ளே வரணும், நாங்கள் படுத்துட்டோம். அப்புறம் இறங்கி பிடிச்சி திட்டினார். என்ன வயசுங்கன்னா, ஸ்கூல் போகிற வயசில் படிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பிச்சி விட்டாரு. அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்குறேன். வீட்டிலேருந்து BMW EV காரு வெளியே வருது. ஒரு 20 பேர் கூட இல்லை, ஒரு 10-15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் குழந்தை வேற வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு பேர் வைக்கணும், தூக்கிட்டு ஓடுறாங்க. காரு நிற்கவே இல்லை, கிளாஸை கூட கீழே இறக்கல. நீங்கள் கார்லேருந்து வெளியே வரும்போதே நீங்கள் வெளில கூட கேட்கலாம், வெளில எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு கேட்கலாம், என்ன விஷயம்னு கேளுன்னு கேட்கலாம். சில பேர் சில கோரிக்கைகள் இருப்பாங்க, சரி ரைட்டு ஓரமாக நிற்க சொல்லு அப்படின்னு சொல்லலாம். வந்த உடனே காரில் உட்காந்து அவங்கள்ட்ட பேசலாம். பேசிவிட்டு ரைட் பாருங்கள் நல்லா இருக்குமா, இது என்ன பேர் வைக்க சொன்னால் பேர் வைக்கலாம், வேறு என்னப்பா ரைட் பார்த்துக்கலாம்ப்பா ரைட்டு அப்படின்ட்டு போகலாம். கதவை கூட திறக்க மாட்டேன், காலில் ஏற்றுற மாதிரி காரை இது பண்ணிட்டு போவேன்னா, இன்னும் அவங்க வந்து அங்கேருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டு வாசலில் வந்து காலில் இருந்து கெதியாக கிடக்குறாங்க பாருங்கள். அவர்களை நம்ம என்ன சொல்கிறது? அதனால் வித்தியாசம் சொல்கிறேன். தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆர் அந்த வெயிலில் சேரை போட்டு இவங்களுக்காக உட்காந்தாருன்னு. இது மட்டும் இல்லை, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 73, 74 பீரியடுகளில் ஹபீபுல்லா சாலையில் எங்கள் மாமா வீடு அந்த இடத்துல. அதுக்குள்ள ஒரு 3 வீடு தள்ளி தான் NT ராமாராவ் வீடு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பஸ்ஸு லாரிலாம் நிற்கும். திருப்பதி போகிறவங்களாம் இங்கே வந்து இவரை பார்த்துட்டு போவாங்க. அதுக்குன்னே காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துருவாருங்க சேரில். உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அவங்கள பார்க்குறது, இது பண்ணுறதுங்க. அந்த ஜனங்களாம் அந்த கதவுக்கு வெளியிலேருந்து தேவடா அப்படி இப்படின்னு வணக்கம் சொல்ல இது பண்ணோம். இவரும் கையாட்டுவார், பேசுவார். அதுக்கப்புறம் போயிடுங்க. டெய்லி ரொட்டீன் அவர் ஊரில் இருக்கிற அந்த இதில் இருக்கிற என்ன நாளும் அது நடக்கும். அந்த வண்டிங்க நிற்கும், லாரி பஸ்ஸு நிற்கும். லாரியிலலாம் வருவாங்க திருப்பதிக்கு ஜனங்க, அரபாடி லாரியில், மண்பாடி லாரி, அந்த மாதிரி லாரிலாம் நிற்கும். ஏன்னா தன்னை வாழ வைத்த ரசிகர்களை தெய்வமாக பார்த்தவங்க தான் எல்லாருமே நடிகர்கள். ஆனால் இவர்கிட்ட அந்த இது இல்லைன்ற. ரஜினி கூட பார்த்தீங்கன்னா வரமாட்டார், வந்தால் பிறந்த நாள் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து சேரை போட்டு வெளியில் வந்து கையாட்டு போவார். அப்புறம் அந்த பின்னாடி உள்ளே போயிட்டு சேர் மேலே ஏறினு எல்லோரும் கையாட்டுவார். அப்புறம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவார். அவங்கள சந்தோஷமாக கலந்து போயிடுவாங்க. பிறந்த நாளுக்கோ மற்ற நாளுக்கோ. சில நாள் நம்மளால் மற்றவங்க தொல்லை வேணான்னாலே வெளியூர் போயிடுவார். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் எல்லா இடங்களுமே ரசிகர்களை பார்க்குறாரு, கையாட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அஜித்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அப்புறம் என்ன நீங்கள் என்ன மட்டும் என்ன அந்த மாதிரி இல்லை, ஒரு இரும்பு கொண்டு வச்சுக்கிங்க, இந்த வண்டி மாதிரி இந்த பணம்லாம் கொண்டு போவாங்களே செக்யூரிட்டி, ஏடிஎம் அந்த மாதிரி வச்சுக்கிங்க. நீங்கள் இந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறது இல்லை, ஒயிட் கலர் கண்ணாடி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டியது. 5 நிமிஷம் பார்த்தா என்ன பண்ண போகிறாங்க, அதுதான் விஷயம். இப்படிப்பட்டவரை நம்பி தான் இன்னைக்கு வெறித்தனமாக இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள். நேற்று கூட ஒருத்தர் போட்டிருந்தார், வன்மமாக இத்தனை செகண்ட்லேருந்து இத்தனை செகண்டு பேசுகிறீங்கன்னு. வன்மம் கிடையாதுங்க, இது வந்து மற்றவர்களுக்கும் இவருக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களில் விமர்சனம் வைக்கிறோம் அவர் மேலே. நம்ம எதாவது கெட்ட வார்த்தை திட்டுறோமா? இல்லை. மரியாதை குறைவாக பேசுகிறோமா? அவரும் தான் பேசுகிறோம். என்ன நடக்குதுன்னு சிலரோட கம்பேரிசன் பண்ணுறோம். எம்ஜிஆர்னு சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் எப்படி நடந்தாருன்றத சொல்கிறேன். அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் அந்த வன்மான்னு சொல்கிற அந்த ரசிகருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். குறைந்தபட்சம் அந்த ஒரு இது இருக்கணும். நீங்களாம் போடுற அந்த இதில் தான் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். நீங்களாம் கும்பலாக போகிறதுனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது. யாருமே சீனில் என்ன ஆகும், ஒரு சாதாரண துணை நடிகர் மாதிரி ரோட்டில் திரிஞ்சிட்டு போக வேண்டியதான். ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ உங்களை கொஞ்சம் மதிக்கணுன்ற. நீங்கள் ஒரு 1000-2000 பேர் இருக்காங்க அப்படின்னா இவர் போயிட்டாருன்னா பரவாயில்ல. 10 பேர் கூட இல்லை, செக்யூரிட்டிகிட்டே மற்றவங்கள்ட்டே கேட்டால் சொல்ல போகிறாங்க, அவங்களை கொஞ்சம் ஓரமாக எடுத்துங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி பார்த்துட்டு போயிட்டா என்ன கெட்டு போகுது? இல்லை காரில் உட்காந்து பேசிக்கணும். அதுதான் சொல்கிறேன், இது வன்மம்லாம் கிடையாது. இவர் மேலே வன்மம் வச்சு நம்ம என்ன இவருக்குன்னா கடனாக கொடுத்தோம், இவர் மேலே வன்மம் வச்சுக்கிறது அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி நம்புகிற ரசிகர்கள் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க, ஆட்சி வரும் அப்படின்னு. இதில் சில பேர் பயந்து போய் வந்துட்டா
வந்துட்டா பத்திரிகையாளர்ல வந்துட்டா அதனால தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் பார்க்குறேன் இவங்களுடைய வேஷம் எல்லாத்தையும். எனக்கு இவ்வளோ சீட்டுக்கு மேலே வந்துட்டா நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. 20% 50%. ஆமாம் ஆமாம். அப்போ வந்துட்டா அவர் என்ன, அவருக்கு அந்த உரிமை இல்லையா, அவர் அப்படி இல்லையா, அவர் இப்படி இல்லையான்னு பேசுறதெல்லாம் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்குற ரசிகர்கள் கட்டாயம் நம்ம தலைவர் ஆட்சி பிடிச்சிருவார். பிடிக்கலன்னா நாங்கள் வந்து குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிற இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த ரசிகர்களுக்கு மற்றவங்களாம் சொல்கிறது என்னென்னா, தேர்தல் வெற்றி தோல்வின்றது எல்லா கட்சி தலைவர்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆமாம். 0க்கு போயிட்டு 100க்கு வந்தவங்களாம் இருக்காங்க. 96ல் ஜெயலலிதா, 77ல் கலைஞர், 80ல் கலைஞர், 84ல் கலைஞர், 89ல் மேலே போயிட்டார், 91ல் ஒன்றும் இல்லாமல் போனார், 96ல் உச்சத்துக்கு போனார், 2001ல் ஒன்றும் இல்லாமல் போனார், 2006ல் வந்தார். இதே ஜெயலலிதாங்க அப்படி சொல்லலாம். 91ல் பெரிய ஆள், 96ல் ஒன்றும் இல்லை, 2001ல் ஹிட்டு, 2006ல் எதிர்கட்சி, 2011ல் ஹிட்டு, 2016ல் டபுள் ஹிட்டு. அப்போ வாழ்க்கையில் அவங்களுக்கு தலைவர்கள் அதுக்காக வந்து தொண்டர்கள் வேற முடிவுலாம் எடுக்கலையே, எடுக்கவும் கூடாது. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு மிஸ் ஆகலாம், இல்லை விஜய் ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றியை பார்க்கலாம், எம்பி தேர்தலில் ஓரளவு வெற்றி பார்க்கலாம், 31ல் ஆட்சி கூட பிடிக்கலாம். குறிப்பாக அந்த யங்ஸ்டர்ஸ் மெயினாக அப்புறம் சின்ன பசங்கள்லேருந்து அவங்க எப்படி இந்த தேர்தல் இன்னைக்கு இருக்கிற வைகோ இருக்காரு, அவர் கட்சி விட்டு நிற்கினப்போ 6 பேர் தீ குளிச்சோம், செத்து போனோம். எதுக்கு? திமுக இதுக்காக. தீ குளித்தவர்களுக்காக நான் வந்து உயிரையும் கொடுப்பேன் அப்படி இப்படின்னா பேசினார், உணர்ச்சி பொங்க பேசினார். திமுக கூட சேரவே மாட்டாங்கன்னாரு. இன்றைக்கி திமுகவுடைய வாயிற்காப்பவனாக இருக்கார், அறிவாலய வாயிற்காப்பவனாக இருக்கார். அந்த 6 பேர் அந்த குடும்பம், அவங்கள நீங்கள் கொஞ்சமாக மதிச்சிங்களா? இதுதான் உலகம். இன்றைக்கி திமுகன்னு விஜய் எதிர்க்கிறாரு. ஒரு காலத்தில் திமுக கூட கூட்டணி வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை அதிமுக கூட கூட்டணி வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை கட்சியே வேணான்னு ரஜினி மாதிரி கலைச்சி விட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? உலகத்தில் எது வேணால் நடக்கலாம். அவங்களெல்லாம் கேட்டா பண்ணுவார் அவர். ரசிகர்கள் காலையில் 2 மணிலேருந்து காத்து கடந்திருக்காங்க வேளாங்கண்ணியில். இவர் இங்கே உட்காந்து கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டார். எதையாவது மதிச்சாரா? இதுதான் அவர். அப்போ இந்த மாதிரி தன்மை மற்றவங்கள்ட்ட கூட நான் ரொம்ப பார்க்கல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கன்றேன். ரசிங்க, பாருங்க. அரசியலுக்கு வந்தால் கொஞ்சம் கேள்வி கேளுங்கன்றேன். உங்கள் அரசியல் என்ன? நீங்கள் சொல்கிறது உங்களால் பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் கட்சியில் இந்த ஜனநாயகம் இருக்கா? நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்காக எளியவர்களுக்காக பாடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் கட்சியில் இறந்து போனவங்களுக்கு எதாவது பண்ணியிருக்கீங்களா? இன்னை வரைக்கும் இது இருக்குதா? இப்போ ஒரு பையன் இறந்து போயிட்டான், பைக்கில் விழுந்து இறந்தே போயிட்டான். ஆமாம். அதுக்கு நம்ம பேசுனதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, அவன் வந்து திமிருக்கு செத்து போனான்னா இவர் பண்ணணும்னு அவசியமா? அவன் திமிருக்கெலாம் வரலைங்க, தன் தலைவனை பார்க்கணுன்னு ஆவலோடு வந்தவன். அவன் வரும்போது ஆக்சிடென்ட் செத்து போகணும்னு நினச்சவன் தான் இல்லை. விஜய் பார்ப்போமா கிட்ட போய் பார்க்கணுன்னு காலேஜை கட் அடிச்சுட்டு பைக்கில் வர்றான், செத்து போகிறான். அவன் நாளைக்கு பொழைச்சி வந்தாலும் என் தலைவனை பார்க்குறப்ப மிஸ் ஆகிட்டேன், விழுந்துட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் பார்க்கறதுக்கு வருவான். அப்படிப்பட்ட வெறித்தனமான ரசிகர் தானே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் மகன் போயிட்டான், அந்த அப்பாவுக்கு இப்போ தான் அம்மாவுக்கு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், இப்போ பையனுக்கும் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. குறைந்தபட்சம் அதையாவது ஏற்றுக்கலாம்ல, அந்த செலவையாவது. அப்படியே அந்த குடும்பமே உங்களுக்கு அவங்க வாயில் உள்ள வரைக்கும் உங்களை வாழ்த்துவாங்கல்ல. அப்போ அந்த எண்ணம் கூட இல்லைல்ல, ஆறுதல் கூட இரங்கல் கூட தெரிவிக்கல. இந்த மாதிரிலாம் இரங்கல் தெரிவிச்சுட்டு இனிமேல் வராதிங்க அப்படி கூட சொல்லல. ஏன்னா வர வைக்கிறதே இவங்க தானே. அதுக்கு சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கு புரியாது, இந்த ரசிகர்களுக்கும் புரியாது. அவங்க வந்து கண்மூடித்தனமாக தான் பார்ப்பாங்க. இப்போ சொல்கிறது கூட சில பேருக்கு கசக்கும். உனக்கு என்ன, எங்கள் தலைவர் வருவார், நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் அப்படின்வார். உயிரை கொடுக்கறதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கணும். ஒரு எல்லையில் உயிரை கொடுக்குறான்னா அவனை நாடே போட்டுரும். குடும்பத்துக்காக உயிர் கொடுக்குறான்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நடக்கும். சம்மந்தம் இல்லாமல் பண்ணணும்னா இதுக்காக தான் சொல்கிறேன். தேர்தல் முடிவு எப்படி வேணா வரும், அவர் விட்டுட்டு ஒரு படம் கூட நடிக்க போயிடுவார், நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அடுத்து 2031 ஆட்சிக்கு வருவார், பார்த்து ரசிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கணும். அதனால் முடிவுகள் எப்படி வேணா வரலாம், சொன்னதெல்லாம் நடக்குமா? இப்போ நம்ம சொல்கிறோம் வரலவே இல்லைங்க, விஜய்க்கு வாய்ப்பு இல்லைங்க, 10 சீட்டுக்குள்ளே தான் வரதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புன்றோம். ஆட்சி பிடிச்சா என்ன பண்ணுவீங்க?
வாங்க செந்தில் 2 பேரும் சேர்த்து தூக்க மாட்டிக்கலாமா, செத்து விளையாடலாமான்னு கேட்க முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி நம்ம கடவுள் இல்லையே சார். அதுதான் சொல்ல வரேன். நம்ம ஒன்றும் கடவுள் இல்லையே, நம்ம கணிப்பாளர், அவ்வளோதான். நம்ம கணிப்பு இது வரைக்கும் தவறலன்னு நினைக்கிறோம். இந்த தடவை தவறுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? திருத்திப்போம், அவ்வளோதான். இன்னும் வேகமாக இதை ரிசர்ச் பண்ணுவோம். நாளைக்கு அடுத்த எலெக்ஷனில் இல்லைங்க இந்த அரித்மெட்டிக்கை அந்த இடத்துல தப்பாச்சு, அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும், அப்படி யோசிப்போம். அதுதான் எங்கேயுமே ஜெயிக்கும். பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறீங்க, எங்கே மிஸ் ஆச்சு? ஒழுங்காக படிக்கலை, இல்லை எனக்கு இந்த பாடத்துலேயே பிரச்சனை, டீச்சர் சரியாக சொல்லித்தரல, அப்போ டியூஷன் வச்சுருக்கணும், கூடுதல் கவனம் இந்த இதில் சப்ஜெக்ட் மேலே வந்துருக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சப்ஜெக்ட் தானே போய்க்குது, படிப்போம். இப்போ கவர்மெண்ட்டு இந்த இயர்லேயே பண்ணி இதுலேயே சேர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணுறவன் தான் ஜெயிக்கிறான். தோல்வி மேட்ரு கிடையாது. எங்கே தோத்தோன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஜெயிச்சிருவோம். தோல்வி ஆயிடுச்சின்னு உக்காந்துக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது தான் பண்ணால் 2 நாளுக்கு அழுவாங்க, யாராக இருந்தாலுங்க. ஏன்னா எல்லாருமே வாழ பிறந்தவங்க. கணவன் செத்துட்டான்னு மனைவி 3 நாள் அழுவாங்க, ஐயோ என்னை கூப்பிட்டு போயிடுங்களா, என்ன ஏன் இதுன்னு. 3ஆம் நாள் கேளுங்களேன், அடுத்த வாரம் கேளுங்களேன், ஏம்மா வரியா கூப்பிட்டாருன்னு. வீட்டுக்குள்ளே ஒரு வளர்த்துனால வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து கணவர் தான் இறந்து போனார், ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களா, என்னை கூப்பிட்டு போங்கன்னு அழுகுறாங்க. அடுத்த வாரம் அவர் ஆவியாக வராரு, அந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்துறாரு, ஏம்மா கூப்பிட்டியம்மா, என்னால் மறக்க முடியலமான்னு அவர் அசரீரியாக பேசினார்னால இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து இதுதான் உலகம். ஒரு வருஷம் பொறுத்து, ஏம்மா இப்போ அந்த வருஷம் உங்கள் கணவர் இறந்த ஓராண்டு வருது, என்னால் உயிர் விடும், என்னால் இருக்க முடியாது, இறந்து போகிறேன்றீங்க, இப்போ வேணால் இறக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? எப்படி வழி இல்லாமல் அப்படின்னா போயா கொய்யால அப்படின்வாங்க. அதனால் உலகம் அப்படி தான், அதை புரிஞ்சுக்கன்றதுக்காக சொல்கிறோம். செங்கோட்டையன் அவர்கள் கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, தாவேகா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நயினா நாகேந்திரன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்ட்டு, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரே காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காரு? நயினா நாகேந்திரன் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரா? இல்லை செங்கோட்டையன் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு காணா போயிடுவாருன்னு. அவர் தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கார், கட்சியே தோத்தாலும் அவர் இருப்பார். ஆனால் நீங்கள் கூட்டு வந்த ஆளை ஓடிப்பிட்டான், கேரளாவில் இருக்கிறான் ஜாலியாக, தலைவரை நல்ல வேலை பண்ண தலைவரை கட்சியில் கொண்டு போய் சேர்த்த, எல்லாம் பண்ணி கொடுத்த. இன்றைக்கி பாரு, நமக்கு இவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி பாரு கேரளா டூர், என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தான், 3 பார்க்கணும், அதை பார்க்கணும், ஜாலியாக சுற்றி நிற்கிறோம் தலைவரை. ஆஃப்டர் எலெக்ஷன் வில் மீட் சூன். அப்புறம் இப்போ தாவேகா வேணால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலைவரை, உனக்கும் சேர்த்து கேட்குறேன், சேர்த்துக்கோ. வேறு ஏதாவது உள்ளாட்சி வந்தோன்னா நமக்கு போடும்பா, இங்கே நல்லா பண்ணி. இல்லைண்ணா எடப்பாடி நீ நல்லா போ. ஒரு பழமொழியை சொல்லியிருக்காரு சார், சர்வத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், கர்வத்தை விட்டு விட வேண்டும். என்ன விஜய் திட்டுறாரு? விஜய் போய் திட்டுறாரு, இவருக்கு என்ன மரியாதை கட்சிது? இவர் பாருங்க ஜான்கிட்ட போனார், அப்படி போய் உட்காருங்க சார் அப்படின்ட்டாங்க. சர்வத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், கர்வத்தை விட்டு விட வேண்டும். 1972 in 1970 எம்ஜிஆர் உட்காருங்க போங்க போ, அவ்வளோதான். சர்வத்தையும் கற்றுக் கொடுக்க, நீ கற்றுக் கொடுத்தது போதும், உட்கார். கர்வத்தை விட்டு கொடுக்க வேண்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், உட்கார். இந்த மீட்டிங்கில் சர்வத்தையும் சார் கம்முன்னு உட்காருங்க சார், யார் விஷ்ணு ரெட்டி, நாங்கள் பார்த்துக்குறோம், உட்காருங்க. இல்லை இன் 17 உட்காருங்க சார், பார்த்துக்குறோம் சார், உங்கள் 1977 எங்களுக்கு தெரியாது, உட்காருங்க அப்படி. அதனால் கர்வத்தை விட்டு கொடுக்கணும்னா இவங்களெல்லாம் தான் விட்டு கொடுக்கணும். இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கர்வத்தையும் விட்டு கொடுக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு குழுவையும் கூட்ட வேண்டும். ஒருங்கிணைப்பு குழுவை கூட்ட வேண்டும் அப்படி சேர்த்துக்கலாமா? சர்வத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் அந்த ஒருங்கிணைப்பு குழுலாம் சொல்லுவான், தலைவா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிறேன், நீ மட்டும் கூட்ட விட்டுருந்தே வச்சுக்கோ. இன் 1972 ஐ மெட் வித் எம்ஜிஆர் அப்படின்னா, ஐ வாஸ் மெட் எம்ஜிஆர் முடிஞ்சிச்சு கதை. என்ன ஆகும்? 28 அப்படியே உட்காந்துருக்கும். இந்த சந்திரமுகியில் இதான மாதிரி உட்காந்துருக்கும். அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுனுங்கிறாங்க, தலைவரை எங்களை காப்பாற்றிட்ட, ஒருங்கிணைப்பாளரை போடும்போதே நாங்கள் மிரண்டு போயிட்டோம், இவர் 72லேருந்து ஆரம்பித்தாருன்னு என்ன வருதுங்க. அதனால் அந்த கட்சியை கர்வத்தோடைய இதில் தான் இருக்குது. கர்வத்தோடைய இதில் இல்லைன்னா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும் அங்கே பனையூர் அலுவலகத்தில். ஆமாம்,
ரெண்டாவது அவர் ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளன்ற முறையில் அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி போட்டு திட்டங்கள் போட்டு அது இது போட்டு. இன்னொன்று செங்கோட்டையன்கிட்ட அந்த இது கொடுத்தீங்கன்னா அவர் கட்சியுடைய அந்த அமைப்பை கரெக்டாக கொண்டு வருவார், ஸ்ட்ரக்சரை கரெக்டாக கொண்டு வருவார். ஆனால் அவரை எதையுமே மதிக்கலை பாருங்க, மருந்துக்கு கூட மதிக்கலை. சில பேர் வேறு மாதிரி பேசுவான், நான் மருந்துக்கு கூட மதிக்கலை அவர், இதுதான் நிலைமை. அப்புறம் சார் இன்னொன்றும் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்லாம் பனையூருக்கு வாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லா கட்சிகளும் பண்ணுறது தானே, நான் கூட ரெசார்ட்டுக்கு போனவே அப்படின்னு அதை மறுபடியும் பதிவு பண்ணி. ரிசார்ட்டுக்கு எதுக்கு போனீங்கன்னு இருக்குது மேட்ரு. ரிசார்ட்டுக்கு எதுக்கு போனாங்க, அந்த கோழி அழகாகிற மாதிரி காத்தாங்க, வெளியே விட்டா சிக்கலாகிடும்ட்டு ரிசார்ட்டுக்கு போனாங்க. இப்போ அந்த மேட்ரு தானே இது, இந்த மேட்ரு தான். நீங்கள் வந்து எந்த கட்சி இப்போ ஸ்டாலின் சொன்னாரா எல்லோரும் ஜெயித்தவுடன் அறிவாலயம் வந்து விட வேண்டும் அப்படின்னாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஜெயித்து, அவரு என்ன சொல்லியிருக்காரு, 5 மணி வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. வேட்பாளர்களை கூப்பிட்டு 5 மணி வரைக்கும் தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, முன்னேற்றமாக இருக்கிறோமோ இல்லை பின்னடைவாக இருக்கிறோமோ அங்கே இருக்கணும். 5 மணி வரைக்கும் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வெளியே வரணுன்ட்டுக்கிறாரு. ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்காமல் வெளியே வந்தவங்களுக்கு கதையெல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வெளியே வரணும். நடுவில் வந்து பட்டாசு வெடிக்கிறேன் வெற்றி கொண்டாட்டம்லாம் முடிச்சு விட்ருவாங்க பார்த்துக்கோ அப்படின்ட்டுருக்காரு. அப்போ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. இவர் ஏன் கொடுக்குறாருன்னா, ஒரு 10ஓ 15ஓ ஜெயிச்சிச்சே வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 110 15 125 மீதி அங்கே இல்லை அப்படி வேணாம். டிஎம்கே 110, இவரோ 110, எவ்வளோ 220, இவர் 14, 234. 2 பேருக்கு மேலே தேவையில்ல. ஆமாம், 8 பேர் தேவை. நீங்கள் 14 வச்சுக்கிறீங்கன்னா 10 பேரை தூக்கிட்டா கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஆமாம், 3ல் 2 பங்கு. இவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, 10 பேரை கூட்டு வர 2 பேருக்கு அமைச்சர் பதவி ப்ளஸ் விட்டமின் சி, ஆளுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ். 10 பேருக்குமே கூட்டிகிட்டு வரவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்றாங்க வச்சுக்கோங்க. தலைவா விஜய்க்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அப்படியா இருப்பாங்க? இன்னொன்று அந்த 10 பேர் 14 பேர் ஜெயிச்சாங்களே, அவங்க அந்த 106 இருந்தா 106 கட்சி கிடையாது. அது அங்கே சீட்டு கொடுக்கல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில் உள்ளே வந்தாங்க. வரும்போதே இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, அங்கேயும் செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ துட்டு போட்டு துட்டு எடுக்கிறது தானே. அப்போ பெரிய லம்ப அமௌண்ட்டு கட்சா, ஐயோ வாழ்நாளில் பார்க்க முடியுமா? தலைவா வரேன் தலைவா, செங்கோட்டையன் போய் கை கொடுப்பாங்க. மறக்க மாட்டேன் தலைவரை, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்த வரேன் வட்டா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற முதல்ல நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் ராயப்பேட்டை அலுவலகத்தில் இருக்கிறார், இல்லாவிட்டால் அறிவாலயத்தில் இருக்கிறார் தான் வரும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்த இது. எல்லோரும் அன்போடு வந்துடணும், வந்து அரவணைச்சிக்கணும் அப்படின்னு. அதனால் இந்த பயம் இருக்குது. மொத்தமாக ஜெயிச்சா பிரச்சனை இல்லை. இப்போ 160 120 ஜெயிச்சா கூட பிரச்சனைங்க. 10-20 பேரை தூக்கிட்டாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் கவர்னர்கிட்ட போய் கவர்னரை வர சொல்லி பனையூருக்கு வர சொல்ல வர, ஏங்க அவர் கேரளாவில் இருக்கிறாரு, அப்படி போவேன் அப்படி வர சொல்லுப்பா, லெஃப்ட் எடுத்து பாண்டிச்சேரி வழியாக அங்கே வர சொல்லு அப்படின்ட்டு வர சொல். தலைவரை 120 சீட் ஜெயிச்சிக்கிறேன், ஆட்சி அமைக்கணும், என்ன சொல்கிறீங்க? தாராளமாக அமைக்கலாம், ரைட்டு. இதை பாருங்கள் 120 பேர், ரைட்டு, எல்லாம் ஓகே. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இதில் இது சொல்லுவாங்க, அந்த ஹவுஸ் அங்கே உங்களுடைய பவர் இதை காமிக்கணும். மெஜாரிட்டி நாளைக்கு வந்துருங்க 120 பேரோட. தலைவரை நீங்களே வந்துருங்களா பனையூருக்கு, ஒரு தடவையாவது வாங்கியா வெளியே வா. சரி நாங்கள் வந்துடுறேன், 120 பேரை கூப்பிட்டு வந்துடுறேன், போங்க, நல்லா இருக்கும் போங்க. எல்லாம் மறுநாள் கிளம்புறாங்க. 100 பேர் ஓகே. 20 பேருக்கு ஃபோனை போட்டால், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், பார்ப்பதற்கு அப்பாவை போல் இருக்கும் இவர்தான் ஓடி போய்விட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? 20 பேர் அவரை காத்துக்கிட்டு இருப்பார் கவர்னர். நான் இது ஏப்பா நான் வேணா பனையூர் வந்துடுவா? இல்லை தலைவரை வந்துடுறோம், வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். 100 பேரோட போய் நின்னா ஆகும்? 118 வேணும். இப்படியும் நடக்குங்க மிஸ்டர் விஜய் சார். ஒருவேளை அந்த பிரதீப் குப்தா சொன்ன மாதிரி 120 சீட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா பாதுகாத்து வச்சுக்கோங்க. 120 போயிடுச்சிங்க, ஒரு கட்சி வேறு ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துட்டான், ராயப்பேட்டையோ தென்னாம்பேட்டையோ ஏதோ ஒரு பேட்டை வச்சுக்கோங்க, சேர்ந்துட்டான். இல்லை டி நகரோ, நாங்கள் தாமரையை வலுப்படுத்த போகிறோம் போய் சேர்ந்தானா, அண்ணன்
யார் நம்ம நயினார் நாகேந்திரன் கரத்தை வழிபடுத்த போகிறோன்னு 20 பேர் போய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? கட்சி தாவல் தடை சட்டம்னு போய் கொடுப்பீங்க. ஆமாம் 20 தொகுதிக்கு ரீ எலெக்ஷனு போ, நீ 100, அங்கே ஒரு சொன்ன மாதிரி 70 80 50 ஏதோ ஒன்று, நீ 100 தானே, ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. வெற்றி கிட்ட போய் டச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கணும். அதுக்கு தான் வா அப்படின்றது. ரொம்ப சிக்கல். நான் இப்போ உஷார்படுத்துகிறேன். 10 வந்தாலும் சரி, 120 வந்தாலும் சரி, அதுதான் கூவத்தூர் அண்ணன் சொன்னது. ஆமாம், ரொம்ப உஷாராக இருங்க சார், விஜய் சார். 120 வந்தால் உஷாராக இருந்துங்க. எங்கடா அவன் ஃபோனை போடுறா அப்படின்னு இப்போத்துலேருந்தே போட்டு வச்சுக்கோங்க. ஏஜென்ட் ஒருத்தனை கூட போட்டு வச்சுக்கோங்க. 120 பேர் கூடயும் 120 ஆள் இருக்கணும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிற வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையில் இருக்கிற காலரோட முடிச்சு இழுத்துருவான் அப்படின்னு ஏத்துறா வண்டியில், அங்கே போய் பேசிக்கலாம் போ அப்படின்னு இழுத்துருவான். அதனால் 120க்கும் ஒரு ஆளை போட்டு தொடர்பு எல்லைக்கு வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. ஆமாம், ஏங்க நடந்துருக்குதுங்க. இங்கே வட மாநிலம் நடந்துருக்குது. பேட்டா நீ மெஜாரிட்டி இருந்தால் தானே நீ ஆட்சி பிடிப்ப. 20 பேர் அனுப்பிச்சிடுறோம், தகுதி நீங்கள் பண்ணிக்கோ, இடைத்தேர்தல் நடக்கட்டும் அப்படின்னு. அப்போ இவர் வரமாட்டார். 3 தொகுதி வரன்ட்டு கேன்சல் பண்ணுவார். ஐயோ கொடுமை. சரி சார், இப்போ வந்து கருத்து கணிப்புக்கு அதாவது முடிவுகள் வெளியாக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இதற்கிடையில வந்து கூட்டணி கட்சிகளில் குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதே சார். இல்லையா, நயினார் நாகேந்திரன் எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. தமிழிசை கூட அந்த சைடு தான் சொல்றீங்க, இந்த சைடு வாங்க. நீங்கள் தானே குழப்பம்னால இந்த கட்சி தானே சொல்லி எங்களை பழக்கி வச்சுட்டாங்க. குழப்பம் அடிதடி அப்படின்னு எங்கே அங்கே தான் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகமும் வரும். பயங்கர நானே பார்த்தேங்க, சட்டை பிடிச்சி நின்னாங்க 2 அப்படின்ற அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணாங்களா இல்லையா? நீங்க நேற்று சொல்லியிருந்தீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து எங்கேயாவது வாயை திறக்கிறாரா, ஏதாவது ரீசெண்டா வீடியோ விட்டுருக்காருன்ட்டு சொல்லி வாய முடியல, நீங்க வீடியோ விட்டுருக்காரு. கேட்டார் போல அவர், தலைவரே சைலண்டாக இருக்கிறீங்க, அவர் கோச்சி கீச்சிக்கு போறாரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க விட்டு, அவள் தானே எவ்வளோ நேரம் பேசணும்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து தனி பெரும்பான்மையை ஜெயிக்க மாட்டாரு ஒன்று சொல்லியிருக்காரு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக மற்றும் அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து பெரும்பான்மையாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி மாற்றம் தான் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க. அவர் தான் ஆட்சி மாற்றம் சார், நான் அன்னைக்கு கேட்டேன் தீர்க்கதரிசியா அப்படின்ட்டு. அரசியல் மாற்றம் வரும்ட்டார். அவர் தான் தொங்கு சட்டசபை வரும்னு வேற சொன்னார்ல. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்றது, விஜய் அண்ணா உஷாராந்துங்க, தூக்கிடுவாங்க பார்த்துக்குங்க. எப்படியா இருந்தாலும் திமுக ஜெயிக்க போகுது தானே அவர் சொல்றாரு. விசிகேவோ 8 தொகுதி ஜெயிக்க போகுது தான் சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இன்னொன்று சொன்னார், அதை கவனிக்கலையா? விசிகா 8 தொகுதியும் தோக்கும்னு பத்திரிகையாளர் சில பேர் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாருங்க, எல்லாமே 2 இருக்கு இல்ல ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு இவங்க சொல்றாங்க. நல்ல ஆட்சி திமுக தான் ஆட்சி அமைக்கும், ஆனா விஜய் எல்லாரும் வாக்குலையும் பிரிச்சிருவாரு. தெளிவான பதிலே இருக்க மாட்டேங்குது. இருக்கு இல்ல அதாங்க நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் நாளைக்கு. சேஃப் ஜோன்ல. ஆமா தலைவரே, நான் சொன்னேன்ல, என்னங்க அப்படி பேசுறீங்க, ஆட்சி ஏங்க நான் எப்பங்க சொன்னேன் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. 3வது நிமிஷத்துல பாருங்க, நீ எப்போ பார்த்தீங்க? 6வது நிமிஷத்துல. அது அவங்களுக்கு சொன்னது, உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். 3வது நிமிஷத்துல பாருங்க, ஆட்சி மீண்டும் திமுக தான் வரும்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்களே சொல்றீங்க தாவே இது உங்க கட்சி தோத்துருவாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? சொல்லல. 2வது நிமிஷத்துல பாத்தீங்களா இல்லையா? 8ம் ஜெயிக்கும் சொல்லிக்கிறேங்க. அப்ப அது சொன்னது, அது அவங்களுக்காக நம்ம சொன்னோம் இப்படி. அதனால அவர் குழம்பி போய் ஆளூர் சாவனவாஸ் வரைக்கும் போயிட்டாப்புல. உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்களா? உங்க கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசுறதெல்லாம் எதுக்கு பொது வெளியில பேசுறீங்க? ஆளூர் சாவனவாசுக்கு நீங்க சீட்டு கொடுங்க, கொடுக்காம போங்க. பாலாஜிக்கு கொடுக்காம போங்க. இல்லை பாபுக்கு கொடுக்காம போங்க. அது ஏன் பொது வெளியில் வந்து விவாத பொருளாக மாத்துறீங்க? ஸ்டாலின் எவ்வளோ பேர் கொடுக்கல, அதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுங்கிறாரா? இல்லை. அப்போ இங்கே என்ன பிரச்சனை? உண்மை அதுதான். இவரை காலி பண்ண முயற்சி பண்ணவங்கள இவர் ரொம்ப பொறுத்து இருந்து நேரம் பார்த்து காலி பண்ணிட்டாப்புல. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சிந்தனை செல்வன் மட்டும்தான் இவர் கூட இருப்பார், மற்றவங்களாம் அண்ணன் போயிட்டு வாங்கன்னு அனுப்ப போகிறாங்க. அந்த இவர் நம்ம ஆதவர்ஜுனா கூட இருந்தப்போ அவரை வெளியே அனுப்புறது ட்ரை பண்ணாங்களா அந்த பீரியட்ல. அதனால தான் இவர் வந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு, பாடுறா யார் ஏங்கிட்டியா காலி பண்ணிட்டு பாருன்னு காலி பண்ணிட்டார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அடுத்து ஒருத்தர் பேசியிருக்காரு கடுமையாக பேசியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் பேசுகிறாரு. பொலிட் பியூரோ மெம்பர். நீங்கள் முன்னாள் தலைவர்னா கோச்சிக்குவோம், கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு தெரியல, நீ வந்து பேசுறியா அப்படின்னு. அதனால பொலிட் பியூரோ மெம்பர்
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு படி மேலே போய் திமுக ஆட்சி அமைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் வராரு, நல்லா இருக்கு. எப்படி ஆட்சி அமைக்க போகுது, எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்க போகுதுன்றது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்ட்டு இங்க ஒரு குத்து. அதுக்கு அவர் காரணம் என்னவா சொல்றாருன்னா வேலை வாய்ப்பின்மை, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து ஜாப், இதெல்லாம் வந்து ஒரு காரணமா சொல்றாரு. அப்போ கார்பரேஷன் தனியார் மயமாக்குறப்ப எங்கே போனீங்க? தூய்மை பணியாளர் போராடினப்போ எங்கே போனீங்க? இதுவரையும் வாயே திறக்காதவங்க, சப்போர்ட்லேயே இருந்தவங்க இப்படி அகைன்ஸ்டாக பேசுறதுக்கான காரணம் நிலைமை தலைகீழாக இருக்குது, வரமாட்டோன்ற இதை ஒட்டி பேட்டா இந்த தடவை வந்துச்சுன்னா புட்டுன்னு போயிடலான்டா, விஜய்கிட்ட போயிடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. தனி தீயங்கன்னு கொஞ்ச நாள் உருட்டுவாங்க. அப்புறம் தேர்தல் நேரத்தில் இந்த சில பேர் சில நிறுவனத்துலேருந்து நேராக இன்னொரு நிறுவனத்துக்கு போக முடியாது. ஆமாம், இந்த ஓனர் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்பாரு, நாங்கள் அது மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு. அதனால என்ன பண்ணுவான், கொஞ்ச காலத்துக்கு இன்னொரு நிறுவனத்தை போய் சேருவான். டெம்பரரியாக அங்கே கொஞ்ச நாள் உருட்டிட்டு அங்கேருந்து இங்கே வருவான். அப்போ இவர் கேட்டார் வச்சுங்க, ஏங்க அவன் அங்கே போயிட்டான், அங்கேருந்து இங்கே வந்தான், நான் உங்கள் இதுலேருந்து வந்தா சேர்த்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி தனித்து இயங்குவோம். இனி மக்கள் நல கூட்டணி தனித்து இயங்கும். தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஆட்சியில் வந்து பல மக்கள் நல கூட்டணியா சார், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமா? மக்கள் நல கூட்டணி. கவலைப்படாதீங்க, இந்த ஆட்சியில் பல பிரச்சனைகள் நடந்தது. நாங்கள் எங்களுடைய இதை வந்து நாங்கள் எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். தோழமை கட்சி என்ற இதில் நாங்கள் செயல்பட்டோம். இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்கேன். அதான் எங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம். இனி நாங்கள் தனித்து இயங்குவோம். தேர்தல் நேரத்தில் அந்த நேரத்தில் வருகிற இதை வைத்து முடிவு பண்ணுவோம் அப்படின்றோம். அப்புறம் ஏன் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பிஜேபி எதிர்ப்பு, அதுக்காக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்பா விஜய் கூட எதிர்க்கிறாரு, போக வேண்டியதுன்னா. பிஜேபி எதிர்க்கிறேன்னு 2024 எடப்பாடி பழனிசாமி தனியாக தானே இருந்தார், அன்னைக்கு அங்கே போக வேண்டியதுதானே. அதனால் இதெல்லாம் கிடையாது, அதையும் தாண்டி புனிதமானது. அதனால் இந்த தடவை இதான் சாக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க. ப்ளஸ்ஸு இவரும் திருமாவளவனும் வெளியே வருவார். காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி எங்கப்பா கூட வந்தோன்னு காணோம் அப்படின்னா அவரு போய் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. பனையூருக்கு வர சொன்னாங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு. அதனால் அவங்க அங்கே போய் கதை தட்டி நின்றுட்டுருப்பாங்க. இந்த இதெல்லாம் நடக்கும். பெரிய மாற்றங்கள் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வரும். இவர் ஓப்பனாக இந்த மாதிரி அடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வெளியில் வர போகிறாங்கன்னு தான் அர்த்தம். இவ்வளோ நாள் அப்போ உங்களுக்கு இந்த பாதிப்புலாம் தெரியலையா? வேலை வாய்ப்பின்மை இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வேலை. வாப்பா தம்பி, அறிவாலயம் பக்கம் போனால் தம்பி இங்கே வா, வேலை இருக்கிறியா? இல்லை நான் வேலை தேடினுக்கிறேங்க வா, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுறா, அவருக்கு ஒரு வேலை கொடு அப்படின்னு வேலை கொடுத்துருந்தாங்களா? அப்புறம் கான்ட்ராக்ட் இதுவா என்னது? கான்ட்ராக்ட் பேசிஸில் பப்ளிக் செக்டரும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி ஜாப் கொடுக்குறாங்க. உங்களுடைய பெரிய போக்குவரத்து தொழிற்சங்கம் போக்குவரத்து தொழிற்சங்கம் உங்களுக்கு பெருசு சிஐடி இது கான்ட்ராக்டில் போயிடுச்சு, தனியார் போயிடுச்சு, என்ன பண்ணீங்க? அந்த பனிமணியே தூக்கி கொடுத்துட்டாங்களே. தனியார்கிட்ட இது போயிடுச்சு, இவி பஸ்ஸு, அதுக்கு எல்லாமே பனிமனையை தூக்கி கொடுக்குறாங்க. யாரை கட்டு கொடுக்குறீங்க? தனியாருக்கு. எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா? கிரவுண்டு 50 கிரவுண்டு 30 கிரவுண்டு ஏக்கர் கணக்கில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்களே, என்ன பண்ணீங்க? எந்த தப்பையாவது தட்டி கேட்டிருக்கீங்களா? இப்போ வந்துட்டு என்னமோ சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி ஓதிட்டு இதெல்லாம் எதுக்குன்னா இப்போவே போட்டு வச்சுட்டா வெளியில் வரும்போது சொல்ல வெளியில் வரதுக்கு இதுவாக அமையும், வசதியாக இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எதுவும் வரலையே சார். முட்டரசன் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, எதுவும் பேசாமல் கம்முன்னு இருக்கணும். இன்னும் ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா சிக்கலாகிடும், அதெல்லாம் கம்முன்னு இருக்கும். ஆனால் இவர்கள் நன்றி இல்லாதவர்கள். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுதான் அப்படிதான் அது அவங்களுக்கு தெரியும், நன்றி மறந்தவர்கள். சரி சார், இப்போ வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸிட் போலில் நமக்கு தெரிகிறது என்னென்னா கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் தெரியுது. இப்போ கூட்டணி ஆட்சி வரும்னா ஏதோ சம்திங் மிஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு கட்சியிலையும். கட்சிகள் தவற விட்டது என்ன சார் ஒவ்வொரு கட்சியும்? நல்ல கேள்வி. அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே மக்கள்கிட்ட நம்ம கட்சியை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்கும். தவற விட்டது ப்ளஸ்ஸு அவர்கள் செயல்பட்டது, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டால் ஆரம்பத்துலேருந்தே 3 வருஷம் முடிஞ்சதுலேருந்தே இவங்க தேர்தல் வேலைக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வேலைன்னா நல்ல வேலைகள்லாம் செய்து மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெறுவது அல்ல, விளம்பரம் மூலிமா எங்கள் ஆட்சி சிறந்தது, திராவிட மாடல் 2.0. இங்கே ஒரு பக்கம் அந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்ணுறது, காலையில் நல்லா இருக்கிற இவங்க ஆட்களை கூப்பிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வச்சு காலை டிஃபன் கொடுக்குறது,
இந்த மாதிரி அப்புறம் பேர் வைக்கிறது ஃபுல்லாக அந்த திட்டம் இது என்ன வகையில் விளம்பரப்படுத்த முடியுமோ அந்த இதெல்லாம் பண்ணுறது. இதில் ஜோக் என்னென்னா, கொளத்தூரில் தலைவர் இந்த தடவை பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னாங்க. ஏங்க அவர் அடிக்கடி வராரு, கொளத்தூர் தான் பெரும்பாலும் இருக்கார் அந்த காலத்தில் இருந்தே. நலத்திட்ட உதவிலாம் கொடுக்குறாங்க. நலத்திட்ட உதவி நல்லா தெரிஞ்சு போங்க. இவர் வருவார், இவர் வர்ற அன்னைக்கு இருக்கிற டிராஃபிக் ஜாம் இதுவும் அவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுவாங்க மாதத்தில் 2 நாள். இதில் நலத்திட்டம்னு கொடுக்குறது எல்லாமே அவங்க கட்சிக்காரங்க டோக்கன் கொடுத்து அவங்களே கொடுத்துட்டு அவங்களே வாங்கி அவங்களே போயிடுவாங்க. இவர் என்ன நினச்சிக்குவாரு, மக்கள் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்போ ஜனங்களுக்கு இன்னும் காண்டாவாதா? இதாங்க அங்கே பிரச்சனை. என்ன ஒன்று, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் யாரும் வேட்பாளர் இவருக்கு எதிராக பெருசாக போடல, அதனால ஜெயிக்கிறாரு. இதே ஜெயலலிதா மாதிரி இருந்திருந்தால் அது வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு. அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் நல்லதொரு ஆட்சியை நடத்தி நம்ம தெம்பாக அந்த ஆட்சியை சந்திப்போன்ற ஏற்பாடெலாம் இல்லை. சரி, இவர்கள் கூட இருக்கிறவங்களாவது இந்த ஆட்சியுடைய தவறுகளை தட்டி கேட்டு நம்மளாவது நம்மளுடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா அதுக்கும் மேலே ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள், எஜமானனை மிஞ்சிய எஜமான விசுவாசிகள், திமுகவினரே வெக்கப்படும் அளவிற்கு முட்டு கொடுத்தவர்கள். இது ஒரு பார்ட்டு. அப்போ இவர்கள் எதை நம்பி நிற்கிறாங்க? விட்டமின் சி முதல் போட்டு முதல் எடுத்துடலாம் அப்படின்னு. கூட்டணி கட்சிகளையும் முதல் போட்டு முதல் எடுக்கலாம். உனக்கு என்ன வேணும்? 6 சீட்டு 5 சீட்டு வேற சரி ரைட். அவருக்கு அதெல்லாம் அதே தான். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, போங்க அவ்வளோதான். அதனால் என்னாச்சு, நீங்கள் பண்ண இதெல்லாம் ஜனங்க மௌனமாக பார்த்துட்டு தான் அந்த கோபம் தான் இதில் ஒரு பார்ட்டு. இன்னொன்று விஜய், இன்னொன்று இவர்களுக்கு தேர்தல் அறிக்கை தான் எப்போவுமே இவர்களுக்கு கதாநாயகன். யாருக்கு? திமுகவுக்கு. இந்த தடவை தேர்தல் அறிக்கையை கதாநாயகிட்ட கொடுத்தாங்க. கதாநாயகி தூக்கிட்டு சுற்றுறாங்க. எது பார்த்தாலும் போன தடவை இவர்கள் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றவே இல்லை. இதில் எதையாவது பழசை கொண்டு வந்தால் அப்புறம் ஏன் நிறைவேற்றலை, ஏன் இப்போ மறுபடியும் அதை கொண்டு வரேன்னு கேள்வி வரும். ஆனால் கல்வி கடன் ரத்து கூட இவங்களால சொல்ல முடியல. ஏன்னா ஏற்கனவே சொல்லி செய்யலை, இப்போ எப்படி செய்ய முடியும்? மாதம் பொறுத்தோட மின் கட்டணம் அதையும் இவங்களால் சொல்ல முடியல. 3 சிலிண்டரு 2 சிலிண்டர் கொடுக்குறேன், எதையுமே சொல்ல முடியல. ஏன்? இங்கே 100 ரூபாவே கொடுக்கல. அதனால் இவர்களுக்கு அது பெருசாக எடுபடலை. இவர் விஜய் பண்ண கூத்துக்கெல்லாம் தெரியுமே, வருஷம் பூரா வராமல் எல்லாரையும் பணம் குறை வைக்கிறது, அப்புறம் போட்டு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறது, பேச்சு வரலன்னா அரசியல் பேச்சு வரல, பேசலாம் நல்லா பேசுவார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, வேட்பாளர்கள் தேர்வு நடக்கலை, அள்ளி தெளித்த அவசர குளத்தில் அள்ளி தெளித்த மாதிரி கடைசி நேரத்தில் அதிமுக சீட்டு கிடைக்கலங்க, அப்படியா வந்துடுங்க, இந்த பிடிங்க, நில்லுங்க, போங்க, இந்த மாதிரி கூத்துக்கள்லாம். அப்போது இது எல்லாமே ஒரே ஒரு இதுனா ஜெயிச்சிருவோம். எப்படி? வானிலை அறிக்கை மாதிரி தான். நம்ம அடிக்கடி கிண்டல் பண்ணது உண்மையாயிடுச்சா? தேர்தல் நெருக்கத்தில் 45% சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஆமாம், இப்போ சொல்கிறாங்களா? இதுதான் இத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சு. எப்படி வந்துச்சா? நம்புங்க நாராயணன் வச்சுக்கோ அப்படின்னு. தேர்தல் அறிக்கை பெருசாக ஒன்றும் இல்லை, 2500 ரூபா தருவாங்க, இலவசங்களை கொடுத்து மக்களை இது பண்ணுறாங்க, ரைட்டு. நீங்கள் 2500 ரூபா கொடுக்க போகிறேன், அது எதில் வரும்? அது விஜய் சொந்த காசை கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது. அப்போ 2000 ரூபான்னா இவர் 2500 ரூபா, சரி ரைட்டு. அப்புறம் மேலும் 2500 ரூபா, என்னது 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு. ஏப்பா இந்த உரிமை தொகை கொடுக்குறதும் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தானே, குடும்ப தலைவர். இது ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு இந்த ரேஷன் கார்டு வச்சு உரிமை தொகை, மீதி 3 பெண்கள் இருக்காங்களா, ஆமாம், அவங்களுக்கு ஆளுக்கு 2000 ரூபா, 2500 ரூபா. எவ்வளோ அக்கறை நாடு என்ன ஆகுறது? என்னையா கணக்கு உனக்கு? என்ன எங்கள் தலைவர் அவர் கை காசை போட்டு தானே கொடுக்குறாருங்க. இப்படி இருக்கிறீங்களாடா, என்னடா பண்ணுறது, ரைட்டு போ. அப்போது இந்த மாதிரி ஒரு காமெடிலாம் நடந்தது. இந்த பக்கம் பிரச்சனை அது இதுன்னாங்க, சேர்ந்துட்டாங்க, போகுது. இவர் ஒரு நல்ல விஷயங்கள் 4-5 விஷயங்களை அறிவித்தார் தேர்தல் அறிக்கையில். அதை அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களா? ஆரம்பத்துலேருந்து அங்கே என்ன பிரச்சனை? இந்த ஐடிவிங்கும் ஸ்ட்ராட்டஜி டீமும் பெருசாக ஒரு மண்ணும் கிடையாது. ஏதோ அந்த ஆள் ஒருத்தர் தனியாக போய்க்கின்னு ஊர் பூரா பேசிக்கின்னு முதல் ரவுண்டு ஒரு 170 195 தொகுதி, தேர்தல் அறிவிச்சா பேர் ஒரு 135 தொகுதி, இப்படிலாம் சுற்றி தனி ஒன்மேன் ஆர்மி மாதிரி. அதான் நம்ம அப்பயும் சொல்லியிருந்தோம், இப்பயும் அதான் சொல்கிறோம், அவரை சுற்றி தான் அந்த பிரச்சாரமே இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டாக டிடிவி, ரொம்ப லேட்டாக அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை கூட ஒரு 70 தொகுதிகிட்ட சுற்றிட்டார் போல். அவர் பிரச்சாரம்லாம் இது
நம்ம பிரச்சனையாக தானே, நம்மளால இறங்கிட்டா பிரச்சனை இல்லை, இறங்குறது தான் பிரச்சனை. அதனால் அவர் டிடிவி நம்ம அவரு கூட ஹெலிகாப்டரில் தான் சார் வந்தார். யார்? அண்ணாமலை. அவர் வேகமாக 84 தொகுதி அதை முடிச்சார் போலங்க. நமக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. முடிச்சா ரைட், சூப்பர். இவர் டிடிவி, நம்ம அன்புமணி ராமதாஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க. அப்போ இது அவர்கள் ரீச்ன்றது இருந்தது. இது இவர்கள் செஞ்ச மைனஸு, இவர்களுடைய தேர்தல் அறிக்கையே பெருசாக கொண்டு போகல. எதிர்கட்சியை எந்த அளவுக்கு இவங்க இங்கே டேமேஜ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணல. அவங்களே திருப்திப்பட்டுட்டாங்க. பார்த்தியா நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்திப்பட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் மீறி தான் ஒரு அலை அடித்தது. அது எல்லாத்தையும் மீறி இவங்களும் நாளைக்கு ஏதாவது ஆட்சி கீச்சை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு பிடிச்சா பிறகு விஜய் ஃபோட்டோவை வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடணும். அவள் தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இறக்கம் தான் ஆட்சி மாற்றுறதுக்கான ஒரு இதாக இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் நடுவில் இருக்குது. திங்கக்கிழமை எந்த முடிவு வந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணிப்பு இருக்குது, நமக்கு ஒரு கணிப்பு இருக்குது. சொல்லியாச்சு, அதான் எனக்கு சொல்லியாச்சு. கணிப்புகள் மாறுச்சுன்னா அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம். வேறு என்ன நம்ம இதில் சொல்ல முடியும்? பெரும்பாலும் அந்த கணிப்பு இருக்குது, அப்படி தான். ஏன்னா தொகுதி வாரியாக பார்த்ததில் தான் வச்சு தான் சொல்கிறோம். அரித்மெட்டிக் அந்த இதெல்லாம் வச்சு சொல்லல, தொகுதி வாரியாக பார்த்தது தான் வச்சு சொல்கிறோம். பார்ப்போம். தேர்தல் நேரத்தில் லைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைவில் பண்ணுவோம். அதில் கேள்விகள் கேட்குறவங்க கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பதில் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு பதில் சொல்லலாம். அதனால் லைவ் போகிறதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்குது. பார்ப்போம். அதே மாதிரி 25,000 ஃபாலோவர்ஸு இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க. பண்ணாதவங்கள பண்ணுங்கள், பண்ணாத யாராக இருந்தாலும் பண்ண வைங்க. இது ஒன்று. இதோடு சேர்ந்து என்னுடைய ட்விட்டர், இன்ஸ்டா பக்கம் ப்ளஸ்ஸு ஃபேஸ்புக்கு, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸு, ரீல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேரும். நீங்களும் பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நல்ல விஷயங்கள் உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு போய் சேரும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதனால் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் பார்க்குறீங்க, சில இதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுது. 5 லட்சம், 6 லட்சம், மில்லியன் கூட வந்துருக்குது. ஆனால் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வேல்யூவாக இருக்கும். அதனால் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகம் அடுத்த இது போகும். அதே மாதிரி ஷேர் ஆகும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.